டான்ஸ் தள்ளி வச்சுட்டு ஒர்க்கிங் வித் ஆடு ஜீவிதம் பிளெஸி சார் எப்படி இருந்தது? நாங்கள் வந்துட்டு ஷூட் போயிட்டோம்னா கீழே தண்ணியில் இறங்கிடுவோம், தண்ணியிலே தான் இருப்போம். அதுக்கப்புறம் மறுபடியும் லஞ்சுக்கு வருவோம். இந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு இதுவாக இருந்துச்சு. ஒரு பாயிண்ட்ல டிசால்வ் ஆகி அண்டர் வாட்டருக்குள்ளே போகும்போது அண்டர் வாட்டர் ஷார்ட்ஸ் அப்படிங்கும்போது அதில் என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும் ப்ரோ? நம்ம சொன்னால் கூட ஆக்டர்ஸ் கொடுக்குற அவுட்புட், அவங்க கொடுக்குற கான்ஃபிடன்ஸ் மாஸ்டர் பண்ணிடலாம் மாஸ்டர். ஏன்னா அவங்க அது சொன்னேன் இல்லைங்களா, தே ஆர் ரெடி டு டூ எவ்ரிதிங். நீங்கள் ஒர்க் பண்ணதில் த மோஸ்ட் ரிஸ்கியஸ்ட் கோரியோகிராஃபி? ரிஸ்கியஸ்ட்னு சொல்கிறதோட மாஸ்டருக்கு தான் சொல்கிறேன். இந்த சேலஞ்சிங்காக பண்ணுறது விஷயம். இப்போ பொன்னியின் செல்வன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் அந்த ரோப் சாங், அந்த ரோப் சாங்கில் வந்து அது எது மணி சார், ரவி உமன் சார், அப்புறம் மாஸ்டர், அவங்கெல்லாம் ஒர்க்கு தவிர ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எப்படி அந்த காம்போ இருக்குது பாருங்கள், ரவி உமன் சார், மணிரத்னம் சார், பிருந்தா மேம், இவங்க பிருந்தா மாஸ்டர் 3 பேர் சேர்ந்தாங்களேன்னு. I was a back dancer. நான் போக்கிரியில் விஜய் சார் பேக் டான்ஸர்லாம் ஆடிருக்கேன். விஜய் சார் பற்றி லைக் எவ்வளோ நான் சொல்லலாமான்னு கூட தெரில. எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மருங்க விஜய் சாராக இருக்கட்டும், சிவகார்த்திகேயன் சாராக இருக்கட்டும். அவங்களுடைய ட்ராவல், அவங்க பட்ட கஷ்டங்கள், அவங்க போட்ட எஃபர்ட்ஸ்னால இன்னைக்கு இது வரைக்கும் நான் 2 பேரும் அவர் சைலண்ட்டு, சிவா ரொம்ப ஜாலி டைப்பு. சூர்யா சார் பிரில்லியன்ட். அவங்களாம் பர்ஃபார்ம் பண்ணும்போதுலாம் அப்படியே ஆன்னு பார்ப்போம். அப்படியே என்னடா இப்படி பண்ணாங்க கேட்ட கேள்வி, இன்னைக்கு அந்த கேள்வியை மாற்ற வச்சிருக்கேன். ஆமாம் அன்பிலியபிளுங்க. ஸோ ஏன் இந்த விஷயம் இப்போ இவ்வளோ வருஷம் நீ டான்ஸராக இருக்கணும், அப்புறம் அசிஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்படின்றது என்னன்னா, இது ஒரு ப்ரொசீஜர். யார் வேணா ஆகலாம், யார் வேணா கோரியோகிராஃபர் ஆனால் எல்லாரும் வெளியே இருக்காங்க. அது கிடையாது. சினிமா இஸ் அ ப்ரொசீஜர். நீங்கள் வரணும்னா இப்படி தான் வரணும். இப்போ வெளியே இருக்கிறவங்க வரலாம், பட் வாங்க, ப்ராப்பராக வாங்கன்னு சொல்கிறேன் நான். சினிமா வந்து இவங்க நினைக்கிறது கிடையாதுங்க. ஏன்னா சினிமாவில் நிறைய விஷயம் இருக்குது. சினிமா சாங் எடுக்கணும்னா அதுக்குள்ளே எவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாங்கன்றது தெரியாது. டில்ட் அண்ட் ஷிஃப்ட் லென்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ வி ஹாவ் டு நோ எவ்ரிதிங். அதுக்கு சினிமா வந்துட்டு இட்ஸ் நாட் ஈஸி. சும்மா வந்துட்டு நம்ம கோரியோகிராஃபர் அப்படியே வந்து அது கிடையாதுங்க. 15 இயர்ஸாக ஒன்லி அசிஸ்டண்ட்டாக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். எடிட்டும் தெரியணும்னு சொல்லிட்டு நான் மாஸ்டர் சாங்ஸ்லாம் எடிட் பண்ண கற்றுக்கிட்டேன். அவங்க மூலியமாக கற்றுக்கிட்டேன். அவங்க எப்படி எடிட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எடிட்டிங் நாலேஜ் இருந்து தான் நீங்கள் கோரியோகிராஃபி பண்ண முடியும். உங்களுக்கு எடிட்டிங் நாலேஜ் மாஸ்டர் சொல்லுவாங்க. கேமரா நாலேஜ் இருக்கணும், எடிட்டிங் நாலேஜ் இருக்கணும். இது ரெண்டும் இருந்தால் யூ கேன் பி அ கிரேட் கோரியோகிராஃபர். இப்போ இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து அந்த 24 கிராஃப்ட்ஸில் ஒரு கிராஃப்டாக இருக்கும்பொழுது யூஆர் எக்ஸலிங் இன் யுவர் ஜாப். அதில் ஸோ ஹாப்பி நீங்கள் உங்களை மீட் பண்ணி உங்களை இன்டர்வியூ எடுக்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் திங், லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ஆடு ஜீவிதம். ஏன்னா ஒரு 15 வருஷம் அந்த ஸ்கிரிப்டில் ஒரு மனுஷனால அப்சஸ் ஆகி இந்த படத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, படம் ரிலீஸ் ஆகி மேபி 15 டேஸ் தாண்டி ஓடுதுன்னா அந்த 15 டேஸ் அந்த அப்சஸ்டாக சினிமாவில் நாங்கள் இருக்கும். அதுலேருந்து வெளியே வர முடியும். ஸோ டான்ஸ் தள்ளி வச்சுட்டு ஒர்க்கிங் வித் ஆடு ஜீவிதம் பிளெஸி சார் எப்படி இருந்தது? ரியலி அன்ஃபர்கெட்டபிள் தான் சொல்லுவேன் நான். ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு ஷூட். ஏன்னா நாங்கள் வந்துட்டு ஷூட் போயிட்டோன்னா கீழே தண்ணியில் இறங்கிடுவோம், தண்ணியிலே தான் இருப்போம். அதுக்கப்புறம் மறுபடியும் லஞ்சுக்கு வருவோம். இந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு இதுவாக இருந்துச்சு. ஸோ கிரெடிட் கோஸ் டு மாஸ்டர் அண்ட் இந்த கோரியோகிராஃபி, என்டையர் கோரியோகிராஃபில ஒரு குட்டி மீன் மாதிரி இருந்திருக்கீங்க. அப்படி சொல்லலாம். ஆனால் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது ப்ரோ, இந்த படங்கள் பொறுத்த வரைக்கும் சினிமா அப்படிங்கும்போது ஒரு 6 இயர்ஸ் ஆர் 7 இயர்ஸ் டவுன் த லைன் ப்ரீவியஸாக ஷூட் பண்ண படம் இல்லை ஷூட் பண்ண மாண்டேஜ் இன்னைக்கு பார்க்கும்போது கொஞ்சம் அவுடேட்டட் ஃபீல் இருக்கும். ஆனால் இந்த பாட்டை கேட்கும்போது எனக்கு அப்படி இல்லவே இல்லை. இன்னைக்கு 2024 படம் ரிலீஸ் ஆகுதுன்னா 2 நாளைக்கு முன்னாடி ஷூட் பண்ண மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. கண்டிப்பாக. ஸோ அதில் நோட் பண்ணி சொல்லணும்னா அந்த சீக்வன்ஸ் தான். அவங்க ஆற்றுல குளிக்கிறதுக்கு பயமாக இருக்கும், அப்படியே ஜம்ப் பண்ணுவாங்க, கட் பண்ண ஒரு சாங் பண்ணுவோம். இந்த ஐடியாலஜி யாரு கொடுத்த? டைரக்டர் ரைட்டிங்ல இருந்ததா இல்லை? இல்லை, ஆக்சுவலாக அது வந்து சாங்குன்னு வந்துட்டோன்னா நம்ம அந்த ஃபீல் அவங்களுக்கு புரிஞ்சிடும். அண்ட் தென் ஏன்னா அதுதான் நம்ம பிளெஸி சார் அவங்களுக்குலாம் பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்கணும். ஏன்னா வந்துட்டு இந்த மாதிரி பெரிய டைரக்டர்ஸ் அவங்கெல்லாம் வந்துட்டு அவங்களுடைய ஒர்க் பண்ணிட்டு ஒன்ஸ் இட் கம்ஸ் டு சாங் தே டோன்ட் இன்வால்வ். தே கம்ப்ளீட்லி பிலீவ் இன் தி கோரியோகிராஃபர், அந்த கிராஃப்ட்ஸ். அது வந்து பெரிய ஒரு விஷயம். ஏன்னா டெக்னீஷியன்ஸை நம்புறது வந்து அது ரொம்ப நம்புறது, அது இல்லாமல் அப்ரிஷியேட் பண்ணுறது, என்கரேஜ் பண்ணுறதுலாம் வந்துட்டு ரொம்ப ஒரு பெரிய விஷயம். ஸோ அது ஒன்ஸ் அந்த லீட் கொடுத்தோன்னே மாஸ்டர் டேக் ஓவர் பண்ணி அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா அந்த லெக் எப்படி ஜாயின் ஆகுது, எப்படி ஷார்ட்ஸ்லாம் நம்ம இது பண்ண, அதெல்லாம் மாஸ்டர் தான். அப்படியே உட்காந்து பண்ணுவோம். அப்படியே ஒன்றா நாங்களாம் அப்படியே எழுதிட்ட மாண்டேஜஸ் எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு அவங்க டப்புன்னு யோசிச்சுனே இருப்பாங்க. அப்படியே நம்ம எழுதிட்டு இட் க்ரோஸ் ஆன் லைக் தட். அப்படி தான் அந்த ப்ராசஸ். அண்ட் மோரோவர் ஏன் அது அவுடேட்டட்ன்றதை விட
நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறோன்றது விஷயம். அது ஏ ரஹ்மான் சார்ஸ் மியூசிக் இப்போ கூட நம்ம வந்துட்டு எவ்வளோ 90s எல்லாமே நம்ம மியூசிக் கேட்டுட்டு இருக்கோம். ஸோ அதனால இட்ஸ் ஸ்டில் ஃப்ரெஷ். ஸோ அதனால அந்த இது தெரியல. நடுவில் நிறையா இந்த கோவிட் இந்த விஷயங்கள் அவங்களுக்கு சில காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருந்தனால தான் மேபி இது டிலே ஆச்சு. பட் இப்போ ஃபைனலி இந்த ஃபிலிம் வெளியே வந்த உடனே அது தெரியல, அது கஷ்டங்கள் மறைஞ்சிருச்சுன்னு தான் சொல்லுவோம். சொன்ன மாதிரி ஒரு எவாக்குவேஷன் ஆப்ரேஷனோட தான் அவங்களாம் வெளியே வந்திருக்காங்க ஜார்டன்ல இருந்து. அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப இட்ஸ் நாட் ஈஸி டு மேக் அ ஃபிலிம். அண்ட் இது வந்துன்னா அந்த பாட்டு கமிங் பேக் டு தி சாங் நீங்க கோரியோகிராஃப் பண்ணல, அது நீங்க சாங்ல டான்ஸ் மட்டும் சொல்லி கொடுக்குற, நீச்சலே சொல்லி கொடுக்குற மாதிரியான ஒரு காம்போசிஷன் தான் இருக்குது. அழகா இருந்தது. ஏன்னா பிருத்திவிராஜ் சார் கீழே ஒரு பாயிண்ட்ல டிசால்வ் ஆகி அண்டர் வாட்டருக்குள்ள போகும்போது அண்டர் வாட்டர் ஷாட்ஸ் அப்படிங்கும்போது அதுல என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும் ப்ரோ? நம்ம சொன்னா கூட ஆக்டர்ஸ் கொடுக்குற அவுட்புட், அவங்க கொடுக்குற கான்ஃபிடன்ஸ் மாஸ்டர் பண்ணிடலாம் மாஸ்டர். ஏன்னா அவங்க அது சொன்னேன் இல்லைங்களா, தே ஆர் ரெடி டு டூ எவ்ரிதிங். அந்த மாதிரி இருக்கிற ஆக்டர்ஸோட வி ஆர் கம்ஃபர்டபிள், நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணலாம். ஸோ நம்ம அது கேரளாவில் ஷூட் பண்ணும்போது அங்கே வந்துட்டு ஆழங்கள்லாம் இருந்துச்சு, அந்த லேக். ஏன்னா கேரளாவில் பார்த்தீங்கன்னா பீச்சஸ் இஸ் நாட் கம்ப்ளீட்லி அது கஷ்டம். லேக்ஸ் அந்த மாதிரி ரிவர்லாம் நிறையா இருக்குது. அந்த ரிவரில் வந்து பார்த்தீங்கன்னா கூட அது ஃபீட் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு அந்த அந்த அதுக்குள்ளே ஏன்னா எப்படி இருந்தாலும் த டீம் அந்த ரெக்கிலாம் பார்த்துருப்பாங்க. அவங்க அவங்களுக்கு இங்கெல்லாம் இந்த சீக்வன்ஸ், அந்த சீக்வன்ஸ் மண் எடுத்து போடுற சீக்வன்ஸ்லாம் இருக்கும் அந்த படத்தில். ஸோ அவங்க பார்த்துருப்பாங்க இங்கே தான் இருக்கும் போது அங்கே என்னென்ன பண்ண முடியும், ராஃப்ட் வைக்க முடியும், எந்தெந்த ஷார்ட்ஸ்லாம் இது பண்ண முடியும். அண்டர் வாட்டர்லாம் சேலஞ்சிங் தான். அண்டர் வாட்டர் இஸ் நாட் ஈஸி. அது வந்துட்டு ரொம்ப சேலஞ்சிங், ரொம்ப கஷ்டம். ஆனால் அது ப்ராப்பராக அந்த டிஓபி அப்புறம் இவங்கெல்லாம் ப்ராப்பராக அந்த வச்சா தான் இது பண்ண முடியும். அண்ட் மாஸ்டர் வந்துட்டு ஸ்விம்மர் வர வச்சாங்க பாம்பேல இருந்துட்டு, எப்படி அந்த என்ன ஷார்ட்ஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறது. தட்ஸ் வாட் அந்த திங்கிங் இருக்குல்ல, டிஃப்ரெண்ட் திங்கிங். ஒன்றுமே இல்லை, சின்ன ஒரு விஷயம் தான். அந்த அண்டர் வாட்டர் பண்ண முடியும். ஏன்னா மாஸ்டருக்கு முடியாதுன்றது கிடையாது, அவங்களுக்கு வந்து முடியணும், பண்ணணும், பண்ணி தான் ஆகணும். ஸோ என்னையும் இன்னொரு அசிஸ்டண்ட் அவங்க வச்சுட்டு ரகுன்னு இருக்காங்க, வச்சுட்டு 2 பேரும் நாங்கள் அப்படி பண்ணி காக்கும்போது ஓகே இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க சொல்லிட்டு அப்படி தான் இருக்கும். மற்றபடி ஷார்ட்ஸ் அந்த க்ளோஸ் அப்லாம் வரும்போதுலாம் கொஞ்சம் நம்ம இதுவாக அப்படி தான் போச்சு. ஸோ கிரெடிட் கோஸ் டு தி ஆக்டர்ஸ். ஆக்சுவலாக அவங்க நம்ம பண்ணால் கூட அவங்க வந்துட்டு தைரியமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன 2 பேரும் அமேசிங்காக பண்ணாங்க. அது ரொம்ப ஒரு மறக்க முடியாத ஒரு இது வந்துச்சு. ஆனால் நான் அந்த தண்ணியில் அப்படியே எல்லாமே ஒன்று ஒரு ரிஸ்கி, அது டிஃப்ரெண்ட். பட் வித்தவுட் எனி ஒரு என்ன சொல்கிறதுனா ரிஸ்க் இது இல்லாமல் அந்த இல்லாமல் ஈஸியாக அப்படி பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஷூட் பண்ணது ஒரு சமாளம். இந்த பேப்பர் உங்கள் கைக்கு வரும்போது இது ஒரு மாதிரியான நெரேட்டிவ் ஸ்க்ரீன் பிளே தான். நான் சும்மா ஒரு சாங் போடுறேன், அந்த காலத்தில் இருந்த மாதிரி கிடையாது. கட் பண்ணுறோம், குழும் நாளில் ஒரு டான்ஸ் ஆடுறோம், அந்த மாதிரி இல்லாமல் நெரேட்டிவ் ஸ்க்ரீன் பிளேவாக சாங்ஸ் இன்னைக்கு காலகட்டத்தில் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு சாங் தான் ஓமனே. இதில் நீங்கள் ஷார்ட் டிவிஷன்ஸ் எப்படி பிளான் பண்ணி பண்ணுறீங்க? இப்போ நம்ம கோரியோகிராஃபி சைட் வரும்போது என்னென்னா இந்த எப்படி பிஜிஎம் பல்லவி, பிஜிஎம் சரணம் இப்படி இருக்குது. ஸோ நாங்கள் வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா அக்கார்டிங் டு அந்த சாங் வைஸில் மாண்டேஜஸ் எழுதுறோம் தெரியுமா. அது வந்துட்டு கொஞ்சம் இந்த பல்லவியில் இந்த மாண்டேஜ் வரும், பிஜிஎம்ல இந்த மாண்டேஜ் வரும், சரணம்ல இந்த மாண்டேஜ் வரும்னு சொல்லிட்டு அது வந்து எடிட், அது நெக்ஸ்ட் ப்ராசஸ். அதில் எப்படி இப்போ இது இவ்வளோ டைம் இருக்குது இது, ஏன்னா நம்ம ரொம்பவும் நம்ம போக முடியாது. பிகாஸ் இப்போ நம்ம இவ்வளோ மாண்டேஜஸ் பிளான் பண்ணியிருக்கோம், எல்லாமே நம்ம அச்சீவ் பண்ணி ஆகணும் அந்த சாங்குக்குள்ளே. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு மாண்டேஜஸ் எழுதிட்டு ஓப்பனிங் இந்த பிஜிஎம் இப்படி வராங்க அதெல்லாம் நாங்கள் எழுதி நோட் பண்ணிப்போம். ஸோ அண்ட் மாஸ்டருக்கு அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு மைண்ட் தெரியும். அதுக்கப்புறம் அவங்க வந்து நம்ம எடுக்கிறது ஆர்டர் படியாக எடுப்போமான்னு தெரியாது. நம்ம திடீர்னு சரணம் ஷூட் பண்ணலாம், இப்படி ஷூட் பண்ணலாம். பட் வி நோ தட் ஓகே இப்போ ஒரு லைன் ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த லைனில் அவங்க அப்படி தண்ணியிலேருந்து மேலே வந்தாங்க. ஸோ அது வி நோ அது இந்த டிவிஷனில் இங்கே வருது இந்த ஷார்ட்ஸ் வருதுன்னு சொல்கிறனால இட் வில் பி வெரி ஈஸி. ஸோ வென் வி செட் இந்த எடிட் நம்மளுக்கு மாண்டேஜ் மைண்டில் இருக்கும். அப்போ வந்து இந்த ஷார்ட் இங்கே வருதுன்றது நம்ம முன்னாடியே டிசைட் பண்ணி தான் எடுப்போம். டிசைட் பண்ணாமல் நம்ம எடுக்கவே மாட்டோம். அந்த டிவிஷன் வந்து வி ஃபர்ஸ்ட் ரைட் த மாண்டேஜஸ் அண்ட் இந்த மாண்டேஜஸ்லாம் எங்கெங்கே ஒரு மாஸ்டர் கிளியராக சொல்லிடுவாங்க. அக்கார்டிங் டு தட் வி மார்க்கெட் அண்ட் ஒர்க் ஆன் இட். அந்த மாதிரி தான். ஸோ இந்த கிராஃப்ட்ன்றதை பொறுத்த வரைக்கும் ஒரு டான்ஸ் ஆட தெரிஞ்சால் மட்டும் பார்த்தாது, ஆஸ் அன் ஆக்டராகவும் இருக்கணும்ன்றது இருக்கு இல்லையா. நான் என்னோட ஆக்டராக இருந்தால் அந்த எமோஷன்ஸ் இந்த ரொமான்ஸ் எல்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து கன்வே பண்ணி வாங்க முடியும். ஸோ இந்த அளவுக்கு ரெண்டுலையுமே குவாலிஃபை இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னா ஆப்வியஸ்லி பிருந்தா மாஸ்டர் அவர் கூட இருக்கு நீங்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் நீங்கள் எக்ஸல் பண்ணும்போது இந்த ரொமான்ஸ் அந்த இன்டிமேசிக்கான எஃபர்ட்ஸ் என்ன பண்ணுங்க? இப்போ நம்ம நார்மல் டான்ஸ் சாங் மாண்டேஜுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ நான் டான்ஸ் சாங்லாம் டப்புன்னு ஆடிடலாம், ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்து இது பண்ணிடலாம். பட் மாண்டேஜஸ் வேர் யூ ஹேவ் டு பெர்ஃபார்ம் அண்ட் யூ ஹேவ் டு ஆட் அப். அது என்னன்னா மாஸ்டர் விஷயம் சொன்னால் கூட இப்போ பிருத்திவிராஜ் சார்லாம் இருக்காங்கன்னா அவங்க தே ஆட் அப்.
அது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அப்படி பார்க்கும்போது. அது வந்துட்டு சொல்கிறத விட அவங்க ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு பண்ணுறது, ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ அது மாஸ்டர் மேக் ஷுர் தட், அதே மாதிரி மாஸ்டர் வந்துட்டு நாங்கள் சொன்னால் கூட ஷீல் மேக் ஷுர் தட் அதே இல்லைடா பாரு அவங்கள பாரு அப்படின்வாங்க. மாஸ்டர் வந்து பண்ணி காமிப்பாங்க. இந்த மாதிரி இருக்கும். சப்போஸ் இஃப் தேர் நாட் கெட்டிங் இட், பட் இங்கே இவங்க 2 பேர்கிட்ட அந்த விஷயம் இல்லை. ஏன்னா தே ஆர் பெர்ஃபார்மன்ஸ், வெரி குட் பெர்ஃபார்மன்ஸ். இட் வாஸ் வெரி ஈஸி. ஏன்னா மாஸ்டர் கிராஃப்ட்ல இருந்துட்டு சொல்லிக்கோ அப்படின்னு சொன்னோன்னா தண்ணியில் இருந்துட்டு ஓகே மாஸ்டர் சொல்லிட்டு இட் வாஸ் வெரி ஈஸி. பிகாஸ் அகைன் தே கேவ் தேர் 100% அவுட்புட். ஸோ மாஸ்டர் மேக் ஷூர் தட் நாங்கள் பண்ணும்போது கரெக்டாக இருக்கா, ஓகே இப்போ போய் சொல்லுங்க அப்படின்றது. அண்ட் மாஸ்டர் டேக் கேர். அப்போ தான் வந்து அவங்க வந்துட்டு சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம சொல்லிடுவோம், இல்லை நீங்கள் இப்படி கொஞ்சம் பண்ணுங்கன்ட்டு சின்ன விஷயங்கள் ஆடப் சொல்லும் போது அது அந்த மாதிரி நல்ல ஒரு அவுட்புட் கிடைக்கும். நீங்கள் ஒர்க் பண்ணதில் த மோஸ்ட் ரிஸ்கியஸ்ட் கோரியோகிராஃபின்னு எதை சொல்லுவீங்க? ரிஸ்கியஸ்ட் கோரியோகிராஃபி, ரிஸ்கியஸ்ட்னு சொல்கிறதோட மாஸ்டருக்காக தான் சொல்கிறேன். இந்த சேலஞ்சிங்காக பண்ணுறது விஷயம். இப்போ பொன்னியின் செல்வன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் அந்த ரோப் சாங்கில் வந்து அதே தான் மணி சார், ரவிவர்மன் சார், அப்புறம் மாஸ்டர் அவங்கெல்லாம் ஒர்க்கை தவிர ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எப்படி அந்த காம்போ இருக்குது பாருங்கள். ரவிவர்மன் சார், மணிரத்னம் சார், பிருந்தா மேம், இவங்க பிருந்தா மாஸ்டர் 3 பேர் சேர்ந்தாங்களேன்னு அதான் ரோப் சாங் மட்டும் இல்லைங்க, எல்லா சாங்கும் ரொம்ப சேலஞ்சிங். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். பட் நிறையா நம்ம எல்லாமே வந்து மாஸ்டருக்கு பொறுத்த வரைக்கும் எல்லாமே நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்றது தான். பொன்னியின் செல்வன் வி ஹேட் லாட் ஆஃப் திங். பொன்னியின் செல்வனாக இருக்கட்டும், அப்புறம் நம்ம ஹிந்தியில் மணிகர்ணிகான்னு ஒரு ஃபிலிம் வந்துச்சு, கங்கனா மேம்து. இந்த மாதிரி நிறைய விஷயம். இப்போ நீங்கள் பொன்னியின் செல்வனில் அந்த அகோரி சாங்கு பார்த்தீங்கன்னா கூட அது ஒரு மாதிரி பயங்கரமாக ஒரு எஃபர்ட் இருக்கும். பொன்னி நதி சாங் ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு இதில் இருக்கும். அப்புறம் அந்த சொல் சாங்கு எல்லாமே ஒரு சேலஞ்சிங்காக தான். அதாவது நம்ம ரிஸ்கின்றதோட அதே மாதிரி மாஸ்டர் ஒன்று பண்ணியிருப்பாங்க. ராவணன் ராவணன் கோடு போட்டா அதெல்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு இது அந்த விஷயம். ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். அவங்க நிறைய எக்ஸ்ப்ளோர், we have explored more, but other more than taking risk, challenging அது நம்ம பண்ணோம், டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் ஒன்று கொடுக்கணுன்றது மாஸ்டர்ஸ் ஐடியா. ஸோ அண்ட் இப்போ ஒரு ரைட்டர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, ஒரு டைரக்டர் இருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக அவரை பற்றி கேட்கும்போது ஒரு ரைட்டரோட பேரை கண்டிப்பாக சொல்லுவார். ஏன்னா அவரோட பிடிச்சி இன்ஸ்பயர் ஆகி வந்திருப்பாங்க. ஆமாம். அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் கேட்கணும்னா சிங்கரை சொல்லுவாங்க, இல்லை லிரிசிஸ்ட் சொல்லுவாங்க. அது மாதிரி கோரியோகிராஃபர் கேட்கும்போது பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசும்போது ஹீரோஸ். ஓகே. அப்படி வரும்போது விஜய் சார் அண்ட் சிவகார்த்திகேயன் 2 பேரும் தவிர்க்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. மிகப்பெரிய டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணதில் அவங்களோட மொமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால்? ஐ வாஸ் அ பேக் டான்ஸர். நான் போக்கிரியில் விஜய் சார் பேக் டான்ஸர்லாம் ஆடிருக்கேன். அதுக்கப்புறம் தான் ட்ராவல் ஆகிட்டு நான் அப்படியே பிரபுதேவ மாஸ்டரில் ஒர்க் பண்ணிவிட்டு ஃபைனலி பிருந்தா மாஸ்டர்கிட்ட வந்தேன். என்ன சொல்கிறது, ஆக்சுவலாக விஜய் சார் பற்றி லைக் எவ்ரி ஒன் நான் சொல்லலாமான்னு கூட தெரில. விஜய் சார் நான் ஒர்க் பண்ண சர்க்கார், காவலன், தலைவா நிறையா ஒர்க் பண்ணியிருக்கேன் சாரோட. விஜய் சாரோட எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மருங்க. ரொம்ப அதான் இது நான் மாஸ்டர் சொல்லியிருக்காங்க, சைலண்ட்டாக இருப்பாங்க. என்கிட்ட நம்மகிட்ட சில விஷயம் ஷேர் பண்ணுவாங்க. ஏன்னா நான் தலைவாலம் ஆஸ்திரேலியாவில் அந்த ஒரு பேலே, அதுவும் அமலா பால் தான் ஹீரோயின். அதுதான் ஒர்க் தவிர எதுவுமே தெரியாது அவங்களுக்கு. நம்ம எதுக்கு வந்திருக்கோம், சைலண்ட் ஒர்க். அண்ட் சிவகார்த்திகேயன் சார் வந்துட்டு எப்படின்னா ஃப்ரம் மான் கராத்தே, எதிர்நீச்சல் வந்து நாங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். லைக் ஹீ இஸ் அவர் ஃபேவரட் மாதிரி, லைக் ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்கும். ஏன்னா மாஸ்டர் வந்துட்டு ஒரு சிவகார்த்திகேயன் அவங்க வந்துட்டு ஒரு ஹீரோயிஸ்டிக்காக ஒரு மின்வெட்டு அங்கே தான் ஒரு ஹீரோயிஸ்டிக்காக இது மான்காரத்தில் எப்படி ஸ்டைலாக ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் காக்கி சட்டை, ரஜினி முருகன், ரெமோ, வேலைக்காரன், இப்போ டான் வரைக்கும் த வே ஹி ஹாஸ் லிஃப்ட் அப் பண்ணி வந்திருக்காரு. இன்னைக்கு நான் ஒரு சாங் பார்க்குறேன், லெக் மூமெண்ட்லாம் ஈஸியாக பண்ணுறாரு. நான் இதுக்கு முன்னாடி நான் சொல்கிறது அப்படியே த்ரோ பேக் பண்ணும்போது மான்காரத்தில் நம்ம வந்து பொறுமையாக நம்ம சொல்லிக் கொடுப்போம், அப்படி சொல்லிக் கொடுப்போம். அது ஸோ ஃப்ரம் தேட் டில் ஹியர் நவ் இஸ் டூயிங் அந்த டெடிக்கேஷன் அந்த ஹார்ட் ஒர்க் இருக்கிறனால இன்றைக்கி அவர் அவ்வளோ ஈஸியாக பண்ணுறாருன்னா இட்ஸ் நாட் அ ஈஸி திங். விஜய் சாராக இருக்கட்டும், சிவகார்த்திகேயன் சாராக இருக்கட்டும், அவங்களுடைய ட்ராவல், அவங்க பட்ட கஷ்டங்கள், அவங்க போட்ட எஃபர்ட்ஸ் நாளில் இன்றைக்கி இது வரைக்கும். ஆனால் 2 பேரும் அவர் சைலண்ட்டு, சிவனா ரொம்ப ஒரு ஜாலி டைப்பு, ஒரு மாதிரி நான் அண்ணா கூப்பிட்டு ஒரு மாதிரி ஜாலியாக ஃபன்னாக இருக்கும். செட்டு களைக்கட்டும் ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும். அண்ட் மோரோவர் அதுவும் அந்த பிருந்தா மாஸ்டர் அவங்களோட அந்த காம்போவில் ரொம்ப ஒரு பெரிய ஒரு இப்படி ஒரு ஸ்டைலிஷாக அப்படி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் பண்ணி இன்றைக்கி 2 பேரும் ஒரு சூப்பர் ஸ்டார்ஸாக இருக்காங்கன்னா அதுக்கு அவங்களுடைய ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிகேஷன். அண்ட் இதை தாண்டி இன்னொரு பக்கம் டாக்கிங் அபவுட் மேலும் போது ஃபீமேல் ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின் போது சமந்தா மேம் நம்ம தவிர்க்கவே முடியாது. நீங்கள் அவங்களோட ஸ்கெட்ச் ஸ்கூட்டியில் போயெல்லாம் ரீல் போட்டுருவீங்க, பயங்கரமாக ட்ரெண்ட் ஆச்சு அந்த டைமில். ஸோ ஒர்க்கிங் வித் ஹர்
இப்போ ஹீரோ, இப்போ நான் ஹீரோக்கு சொல்லிக் கொடுப்பேன், கேர்ள் ஹீரோயின் சொல்லிக் கொடுப்பாங்க. பட் அட் சம் பாயிண்ட் தே டூ வித் அஸ், எப்படி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு அங்கே அவங்களுக்கு வந்துட்டு ஐயோ இவங்களோட பண்ணணுமா இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு தோணாது. அவங்களுக்கு வந்துட்டு தே வாண்ட் அ ஷார்ட் டு பி குட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது தான் அந்த வீடியோ எடுத்தது. பட் சமந்தா மேம் அப்சல்யூட்லி ஃபென்டாஸ்டிக் ஆக்ட்ரஸ் அவங்க. எனக்கு என்னன்னா அந்த ரீல் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். ஏன்னா குஷி ஃபிலிம் இஸ் லைக் பர்சனலி ஸோ கனெக்டட் டு மீ. ஸோ அதனால ரொம்ப பிளிஸ்ஃபுல்லாக ரசிச்சு தியேட்டரில் பார்த்தேன். கண்டிப்பாக. ஸோ உங்களோட ப்ரொஃபைலில் பார்க்கும்போது ஒர்க் பண்ணியிருக்காரு ஹீஸ் அக்கௌண்ட், நான் நீங்கள் அவரோட கனெக்ட் ஆகி நான் ட்ரை பண்ணுவேன். அந்த அளவுக்கு ஒரு கனெக்ஷன் எனக்கு வந்துச்சு பண்ணும்போது. அண்ட் டக்குன்னு நான் அவங்கள்ட்ட சொல்லலாம், நீங்கள் ஒரு 100% எஃபர்ட்டை போட்டு ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு ஆக்டருக்கு நீங்கள் வந்து டான்ஸ் சொல்லி கொடுக்குறீங்க. ஆனால் நான் கொடுத்த 100%க்கு மேலே அவங்க ஒரு 20% 50% போட்டு 150% டெலிவரி பண்ணுறாங்க அப்படின்னா எந்தெந்த ஆர்டிஸ்ட் பேர் சொல்லுங்க, லிஸ்ட் அப்படியே நீங்கள் சொல்லுங்க. ஒரு பக்கம் விஜய் சார், ரஜினி சார் இருக்காங்க, ஹரிஷ் கல்யாண் இருக்காங்க. இப்போ இந்த கான்ட்ராஸ்ட் இருந்தாலுமே அவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணும், எல்லாருமே நேம் வாங்கணுன்றது அவங்களுடைய விஷயமா இருக்கும். அதில் நீங்கள் எப்படி என்ஹான்ஸ் பண்ணுறீங்க, என்ன பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இருக்காங்க. பட் எவ்ரி ஒன் தே கிவ் த பெஸ்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனால் அந்த லிஸ்ட்டு இருக்குது, நிறைய இருக்குது. ஆனால் இப்படி இவங்கன்னு பாயிண்ட் அவுட் பண்ண முடியாது. ஆக்டர்ஸாக இருக்கட்டும். ஒரு மலையாள சாங் பண்ணோம், மோகன்லால் சார் ஃபிலிம். மோகன்லால் சார் வந்து ஐ திங்க் சின்ன வயசில் இங்கே ஆரம்பித்து மாஸ்டர் எனக்கு ஸ்டோரி இதில் முடியும்னா அதில் முடியுங்க ஸ்டோரி. அது ஹவு ஷி கிரியேட்ஸ், அப்படியே உட்காந்து அந்த அப்படியே யோசிப்பாங்க கதைக்குள்ள அவங்க ஒரு கதை அப்படியே கதைக்குள்ள. அண்ட் அஃப்கோர்ஸ் இஸ் மாஸ்டர்ஸ் அ டைரக்டர், 2 படம் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அந்த விஷுவல் அது வரும் அந்த விஷயம். ஸோ அந்த மாண்டேஜ் மேக்கிங் வந்து கலைக்கிடுவாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறமா நான் ஆக்ஷன் சொல்லிட்டு மானிட்டர் பார்த்து நான் அட்மையர் பண்ணிட்டு கட் சொல்ல மறந்துடுவேன். ஏன்னா சின்ன வயசுல நம்ம பார்த்து வளர்ந்த பெரிய ஆர்டிஸ்ட் அவங்க. அந்த மாதிரி அட்மையர் பண்ண மொமெண்ட் ஆப்வியஸ்லி உங்களுக்கும் இருக்கும். பார்த்துட்டே இருந்து ஆமா நம்ம உள்ள போகணும்ல அப்படின்னு மறந்துட்டு எந்த ஆர்டிஸ்ட்னு சொல்லலாம் மொமெண்ட்டை நீங்க சொல்லலாம். எனக்கு நான் ரொம்ப வியந்து பார்த்தது இந்த ரஜினி சார், ஷாருக் கான் சார்லாம் வந்துட்டு எவ்வளோ டவுன் டு எர்த்தாக இருக்கும். ஆனால் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அப்படி இருக்கும். அண்ட் மாஸ்டர் என்னன்னா அவங்க வந்துட்டு இப்போ ஒரு ஷாட் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த ஷார்ட் வரைக்கும் தான் கிடையாது. ஷீ டேக்ஸ் மோர் ஷார்ட்ஸ். ஓகே. அந்த பர்ஃபார்மன்ஸ் அவங்க பண்ணுறதுக்கான ஒரு சான்சஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த விதத்தில் நான் நிறைய பேரை, சூர்யா சார் பிரில்லியன்ட்ப்பா. அவங்களாம் பர்ஃபார்ம் பண்ணும்போதெல்லாம் அப்படியே ஆன்னு பார்ப்போம், அப்படியே என்னடா இப்படி பண்ணுறாங்க கேட்ட கேள்வி இன்னைக்கு அந்த கேள்வியை மாற்ற வச்சிருக்காங்க. ஆமாம் அன்பிலியபிளுங்க. இப்படி சொல்லிட்டே போனாங்க, எல்லாமே நம்ம ரசிக்கிறது தான். ஆனால் ரஜினி சார் நான் ரொம்ப அட்மையர் பண்ணேன். டீச்சர்ஸ் டேக்காக ஒரு விஷ் போட்டிருக்கும் பொழுது எல்லாத்தையும் நோட் பண்ணி மென்ஷன் பண்ணி போட்டிருந்தீங்க. அதில் உங்களோட அப்பாவையுமே நீங்கள் டீச்சராக தான் பார்த்து விஷ் பண்ணியிருந்தீங்க. அது லைக் சூப்பர் கியூட் அந்த பார்க்க முடியும். ஸோ அப்பா ஜான் சார் எந்த அளவுக்கு இஸ் லைக் க்ளோஸ் டு யூ? எந்த அளவுக்கு ஜான் பாபு மாஸ்டர் பேரண்ட்ஸ் வந்துட்டு பெரிய ஒரு லெவல் இருந்தால் கூட அவங்களுடைய பசங்க, அவங்களுடைய சன் ஆர் டாட்டர் whomever it is, அவங்க கிட்ட அந்த இன்ட்ரெஸ்ட் டேலண்ட் இல்லைன்னா தே கான்ட் கம். தே ஹாவ் டு பொசஸ் அ இண்டிவிஜுவல் டேலண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த விதத்தில் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு அப்பா கூட ஒர்க் பண்ணி இப்படி வந்ததுக்கு அப்புறம் தான் அப்படியே டான்ஸராக இருக்கும் போது தான் எல்லாரோடய ஆடி அப்படியே இது பண்ணும்போது தான் அப்படியே எனக்கு பாபா பாஸ்கர் மாஸ்டர் அவர் ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு அசிஸ்டண்ட்டாக வாய்ப்பு கிடைச்சிச்சு மாஸ்டர் கிட்ட. அங்கேருந்து அது வந்து பிரபு மாஸ்டர் படத்தில், டேஷ் வில்லு படத்தில் பிரபு மாஸ்டர் பார்த்தீங்கன்னா பிரபு மாஸ்டர் அப்பாலாம் ரொம்ப ஃபேவரட்ஸ். அவங்கெல்லாம் வந்துட்டு ஏன்னா பிரபுதேவ மாஸ்டரோட அப்பாவோட என்னோட அப்பா அசிஸ்டண்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது பிரபு மாஸ்டர்கிட்ட. அங்கேருந்து அப்படியே ட்ராவல் ஆகி தான் எனக்கு வந்துட்டு பிருந்தா மாஸ்டர்கிட்ட வந்தாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு எனக்கு ஒரு சோவிங் சீடாக இருந்திருக்கிறாங்க. அண்ட் இதுக்கு காரணம் அப்பா இருந்தது. நான் சொல்கிறது பெருமையாக இருக்குது எனக்கு, அவ்வளோதான். ஏன்னா அப்பானால தான் அந்த அப்படி ட்ராவல் ஆச்சு அப்படின்னு சொல்லுவேன். இதுதான் எடுத்தது. இதே வார்த்தை தான் எக்ஸாக்ட் அங்கே கேப்ஷன்ல இருந்தா இங்கிலீஷ்ல. அண்ட் இன்னொன்று இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க இந்த டைம்ல இன்னைக்கு டே வந்து பிரபுதேவா மாஸ்டரோட பர்த்டே. ஹாப்பியா ப்ரௌடா வேற ஸ்டோரி போட்டு ஹாப்பி பர்த்டே பிரபு மாஸ்டர். ஆக்சுவலி நான் ரொம்ப ரொம்ப வேந்து பார்க்குற ஒரு விஷயம். ஏன்னா பிரபு மாஸ்டர் வந்துட்டு நான் பார்த்து வளர்ந்துருக்கேன். அவர் எப்படி பண்ணுறாரு, சின்ன கிரியேட்டிவிட்டி இருக்கும் அவருடைய கோரியோகிராஃபியில். அண்ட் அவர் சாங்லாம் நான் வந்து போட்டு ஆடி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன் வீட்டிலலாம். இட்ஸ் நாட் ஒன்லி ஒரு டான்ஸ் கோரியோகிராஃபராக மட்டும் இல்லை. இன்றைக்கி வந்துட்டு என்னென்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல் கோரியோகிராஃபர் ஹேஸ் டு நோ எவ்ரி திங், நாட் ஒன்லி டான்ஸ். இந்த பிரபுதேவா மாஸ்டர்லாம் ரசித்தது வந்துட்டு ஒரு சின்ன சாங்கில் ஏதாச்சும் ஒன்று இருக்குங்க. ஒரு சின்ன விஷயம் நீங்கள் பார்க்கலாம். எக்ஸ்பிரஷனாக இருக்கட்டும். இப்போ நீங்கள் சும்மா எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு அந்த ஐயோ அதில் பார்த்தீங்கன்னா அவர் எங்கே போகிறாரோ அந்த ஒரு டிராப்ஸ் போயினே இருக்கும். அவர் மேலே ஆமாம் வாடி திடீர்னு பார்த்தா எங்கேருந்து வருவான்னு தெரியல. திடீர்னு பார்த்தா பாய்ஸ் எல்லாம் அந்த தண்ணியில் இது பண்ணிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா அந்த
அந்த காதலன் படத்தில் வந்துட்டு கோபால கோபால அதில் அந்த சின்ன பேர்ட்ஸ் எல்லாம் பாடுற மாதிரி பண்ணியிருப்பாரு. இந்த மாதிரி கிரியேட்டர் இஸ் அ கிரியேட்டர். அது ரொம்ப ரொம்ப இந்த நாளில் எனக்கு நான் இன்னைக்கு கூட மாஸ்டர் போஸ்ட் போட்டு தான் வந்தேன். நான் அவரோட ஒர்க் பண்ணின எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு எந்திரன் ஃபஸ்ட்டு வந்துட்டு பெரிய ஒரு இது. பிரபுதேவா மாஸ்டர், சங்கர் சார், ரஜினி சார், ஐஸ்வர்யா ராய் மேம், ரஹ்மான் சார், பெரிய செட்டு, ராமோஜி ஃபிலிம் சிட்டியில் ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட், ஐ மீன் செகண்ட் சாங் என்னோட நான்லாம் எனக்கு ஒரு மாதிரி நம்ம பேக் டான்ஸர் அசிஸ்டண்ட்டாக வரும்போது வேற ஒரு போயிருங்க. டான்ஸராக இருக்கும்போது அது மாதிரி பயங்கரமாக இருக்கும். அந்த அசிஸ்டண்ட்டாக வரும் பொறுப்பு ஜாஸ்தியாகிடும். பிகாஸ் கோரியோகிராஃபருக்கு அப்புறம் அந்த அசிஸ்டன்ட் அவங்க தான் ரொம்ப மெயின் அப்படின்னும் போது எனக்கு சீனியர்ஸ்லாம் இருந்தாங்க. பட் நான் ரொம்ப ரசிச்சு அப்படியே அவர் எப்படி வாக் பண்ணுறாரு, அவர் எப்படி போகிறாரு, பெருமை என்ன பண்ணுறாரு, இப்படியே இருப்பேன் சொன்ன டப்புன்னு ஓடிடுவேன். அந்த மாதிரி என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு அதுதான் பண்ண. அதுக்கு நிறைய சாங்ஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அவர் நல்லா பேசுவாங்க, நல்லா என்கரேஜ் பண்ணுவார் மாஸ்டர். ஆனால் நிறைய பேருக்கு இஸ் பிரிங்கிங் அப், எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் இன்னும் வரைக்கும் என்னங்க அவர் ஹேட்ஸ் ஆஃப் ஆல்வேஸ் டு பிரபுதேவா மாஸ்டர். ஆமாம். ஸோ நீங்கள் பார்த்து வியந்த கிரியேட்டிவ் ஷார்ட்ஸ் டான்ஸ் சொல்கிறேன், நீங்கள் இண்டஸ்ட்ரி வந்ததுக்கு அப்புறமா இருக்கலாம், வர்றதுக்கு முன்னாடியும் இருக்கலாம். இப்போ முக்கால சாங்லாம் பார்க்கும்போதுல அந்த நான் லாஸ்ட்டில் அந்த இது இல்லாமல் ஆடுறது அந்த மாதிரி ஒரு விஷயம் இதெல்லாம் சின்ன வயசுலேருந்து பார்க்கும்போது பயங்கரமாக இருக்குது அந்த மாதிரி. அப்புறம் மணிரத்னம் சார் ஃபிலிம்ஸ்லாம் நம்ம நிறையா அந்த அவருடைய மேக்கிங்லாம் பார்த்து நான் வியந்திருக்கேன். சங்கர் சாரோடைய அதிசயங்கள் அப்படின்னு ஒரு பாட்டு வந்தோடனே எல்லாம் அதிசயத்தில் போய் எடுத்துட்டு வந்துட்டாரு. இதெல்லாம் ஒரு மாதிரி பிரமிப்பாக நான் பார்த்துருக்கிறேன். அந்த மாதிரி இது பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விவரம் தெரிஞ்சு நீங்கள் ஆடின ஃபர்ஸ்ட் டான்ஸ் எந்த சாங்குக்கு ஞாபகம் இருக்கா? அப்போல்லாம் இஷ்டத்துக்கு ஆடுறது தானே. அப்போ வந்து எனக்கு சொல்லி ஞாபகம் இருக்குது. எல்லாம் ஆடி எல்லாருமே ரொம்ப பாராட்டினாங்க. முக்காபுலா சாங் தான் நினைக்கிறேன் ஐ திங்க். ஸோ அண்ட் இன்னொரு பக்கம் இந்த ட்ராவல் இருக்குல்ல ப்ரோ, இந்த ஒரு கொரியோகிராஃபர் ஆகணும், பேக் டான்ஸராக இருக்கணும், அதுக்கப்புறமா அசிஸ்டன்ட், அப்புறமா ஒரு படத்துக்கு நம்ம தனியாக இண்டிவிஜுவலாக பண்ணுறோம். இந்த ஜேர்னி இப்போதைக்கு உள்ளேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியுது. பட் வெளியே இருக்கிறவங்க நிறைய பேருக்கு இன்னும் டான்ஸர் ஆகணும், படத்துக்கு கொரியோகிராஃபர் ஆகணும், அசிஸ்டன்ட் டான்ஸர் ஆகணும், இந்த பேர்லாம் கூட வெளியே நிறைய பேர் இருப்பாங்க. இந்த ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி அந்த இடத்துக்கு வரணும், ஒரு கைட்லைன் கிடையாது இல்லை. எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. இப்போ நம்மளுக்கு ஒரு யூனியன், ஒரு டான்சர்ஸ் யூனியன், ஒரு லாஸ்ட் ஒரு 60 இயர்ஸாக ஒரு யூனியன் வந்துட்டு அப்போ இருந்த லெஜெண்டரி கோரியோகிராஃபர்ஸ் அவங்க கடைப்பிடிச்சிட்டு வந்த பாதை, அவங்க ட்ராவல் பண்ணிட்டு வந்த பாதைன்னு ஒன்று இருக்குது. லெகசி எக்ஸாக்ட்லி லெகசி. அந்த லெகசியை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு தான் அந்த யூனியன். இதுக்கு ஒரு ப்ரொசீஜர். ஏன் அப்படி இருக்குன்னா, இப்போ நம்ம வந்துட்டு இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிலிமில் ஒரு 5 சாங்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்துட்டு இந்த 5 சாங்ஸ்க்கு ஒரு 5 கொரியோகிராஃபர்ஸ் கொடுக்கலாம். அது வந்துட்டு இப்போது அவங்க பேஸ்ட் ஆன் தேர் டேலண்ட், அவங்களுடைய ஒர்க் அப்படின்னு. ஸோ ஏன் இந்த விஷயம் இப்போது இவ்வளோ வருஷம் நீ டான்ஸராக இருக்கணும், அப்புறம் அசிஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்படின்றது என்னென்னா, இது ஒரு ப்ரொசீஜர். யார் வேணால் ஆகலாம், யார் வேணால் கோரியோகிராஃபர் ஆனால் எல்லாம் வெளியே இருக்காங்க. அது கிடையாது. சினிமா இஸ் அ ப்ரொசீஜர். நீங்கள் வரணும்னா இப்படி தான் வரணும். இப்போ வெளியே இருக்கிறவங்க வரலாம், பட் வாங்க, ப்ராப்பராக வாங்கன்னு சொல்கிறேன் நான். இங்கே வந்துட்டு அதுக்குன்னு, ஏன்னா அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம யூனியனில் இருக்கிற மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்துட்டு லேக்ஸில் கார்டு வாங்கி அவங்க எதுக்குன்னா வந்துட்டு வேலையை கற்றுக்கணும். ஏன்னா சினிமா வந்து இவங்க நினைக்கிறது கிடையாதுங்க. ஏன்னா சினிமாவில் நிறைய விஷயம் இருக்குது. சினிமா சாங் எடுக்கணும்னா அதுக்குள்ளே எவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாங்கன்றது தெரியாது. they have to learn. அதுக்காக நான் யாருமே நான் இது பண்ணி சொல்ல. everyone are very talented, but everyone requires chance. பட் என்னன்னா சினிமாவில் வந்துட்டு இப்போ 14 ஃப்ரேம்ஸில் எடுங்க அப்படின்னா என்ன பண்ணுறோம், என்ன அப்படின்னு சும்மா கேளுங்களேன், தெரியாது. ஓடும், அது நம்ம சிங்க் பண்ணணும். 48ல் 6 ஃப்ரேம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லுவாங்க. டில்ட் அண்ட் ஷிஃப்ட் லென்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ வி ஹாவ் டு நோ எவ்ரி திங். அதுக்கு சினிமா வந்துட்டு இட்ஸ் நாட் ஈஸி. சும்மா வந்துட்டு நம்ம கொரியோகிராஃபர் அப்படியே வந்து அது கிடையாதுங்க. அதுக்குன்னு வழிமுறைகள் எதுக்கு இருக்குன்னா கற்றுக்கிறதுக்கு. இப்போ நான் 20 இயர்ஸாக இருக்கேன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில். நான் வந்து பிருந்தா மாஸ்டர் கிட்ட 12 இயர்ஸாக ஒர்க் பண்ணியிருக்கேன். 15 இயர்ஸாக ஒன்லி அசிஸ்டண்ட்டாக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். எடிட்டும் தெரியணும்னு சொல்லிட்டு நான் மாஸ்டர் சாங்ஸ்லாம் எடிட் பண்ண கற்றுக்கிட்டேன். அவங்க மூலியமாக கற்றுக்கிட்டேன். அவங்க எப்படி எடிட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எடிட்டிங் நாலேஜ் இருந்து தான் நீங்கள் கோரியோகிராஃபி பண்ண முடியும். உங்களுக்கு எடிட்டிங் நாலேஜ் மாஸ்டர் சொல்லுவாங்க. கேமரா நாலேஜ் இருக்கணும், எடிட்டிங் நாலேஜ் இருக்கணும். இது ரெண்டும் இருந்தால் யூ கேன் பி அ கிரேட் கோரியோகிராஃபர். எடிட்டிங் நாலேஜ், கோரியோகிராஃபர் மட்டும் படமே எடுத்துடலாம். ஆமாம். ஸோ அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த ப்ரொசீஜர் இருக்குது, அதை மட்டும் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். மற்றபடி எவ்ரிஒன் ஆர் டூயிங் கிரேட். எல்லாருமே கிடைச்ச வாய்ப்பு. பிருந்தாவாசும் சொல்லுவாங்க, பரவாயில்ல வந்து பண்ணட்டும். பட் சினிமா இஸ் டிஃப்ரெண்ட். அதை புரிஞ்சுக்கணும். அதுக்குன்னு ஒரு, ஏன்னா அப்படி வரணும். அப்போ எல்லாருமே வரலாமே.
அப்போ குவிஞ்சிட்டாங்கன்னா யார் என்ன நடக்குதுன்னே தெரியாது. அப்போ இருக்கிற நம்ம இவ்வளோ நாளாக வந்துட்டு ஃபாலோ பண்ணுறது லெகசி என்ன ஆச்சு? எக்ஸாக்ட்லி. இப்போ எவ்வளோ பேருங்க, இப்போ பிருந்தா மாஸ்டரே வந்துட்டு ரகுராம் மாஸ்டர் அவங்க கிட்ட இருந்திருக்காங்க. யாருமே அப்படி பண்ணி வரல. ஷோபி மாஸ்டர், தினேஷ் மாஸ்டர், எவ்வளோ பேர் வந்துட்டு எவ்வளோ பேக் டான்ஸாக இருந்து அசிஸ்டண்ட்டாக வந்து தான் இன்னைக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க. அவங்க அப்படியே வரலையே, அதுக்காக யாருமே இது பண்ண முடியாது. ஸோ அந்த ப்ரொசீஜர் தான் நான் ஐ திங்க் என் பாயிண்ட் ஆஃப் வியூ கேட்டிங்கன்னா அந்த வி ஹேவ் டு ஃபாலோ தட் லெகசி, அந்த ப்ரொசீஜர் அதுதான் சொல்லுவேன். அண்ட் உங்களோட அடுத்த ப்ராஜெக்ட்ஸ் எதுலலாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ வந்துட்டு இப்போ ஏர் முருகதாஸ் சார், சிவகார்த்திகேயன் சாரோட ஷூட்டு முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு இல்லை இல்லை முடிஞ்சிருச்சு. எப்போ போவீங்க? அப்படியே போவோம். அந்த இப்போ பண்ணிட்டு இருக்கோம். அரண்மனை 4 ரிலீஸ் ஆக போகுது. அப்புறம் ஆடு ஜீவிதம் அஃப்கோர்ஸ் ரிலீஸ் ஆச்சு. சைரன் ரிலீஸ் ஆச்சு. அப்புறம் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண அகைன் வி ஹவ் ஸ்டார்டட் பேக் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் மேபி அப்படியே ஆன் த ப்ராசஸில் பண்ணுவாங்க. அண்ட் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது பேசும்போது. நிறைய விஷயங்கள் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் வேர்ட்ஸ் நல்லாவே இருந்தது. ரொம்ப நார்மலாக டவுன் டு அர்த்தாக பேசியிருந்தீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேங்க்யூ. தேங்க்ஸ் டு யூ. உங்களுடைய இது கூட ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஒரு மாதிரி இன்டர்வியூ பண்ண மாதிரி இல்லை, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. வாண்டட் டு see you in heights and high colors. Thank you so much. Thank you.